வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் பேராசை. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த பேராசை தான் ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னு. அதாவது ஒரு 150 வயசு வரையாச்சும் வாழணும்னு இந்த மனுஷனுக்கு பேராசை. இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு இப்படி யோசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா 1940 இவர் இதை யோசிச்சிருக்காரு. 1940 உலகமே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வேர்ல்டு வார் காரணத்தினால. அந்த நேரத்துல உலகம் தீப்பிடிச்சு எரிஞ்சா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு இங்கிட்டு மனுஷன் எப்படி ரொம்ப நாள் வாழலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி யோசிச்சதுக்கே என்னோட ரெஸ்பெக்ட் வருது. ஏன்னா இந்த மாதிரியான கான்ஃபிடென்ஸ் இருந்தாதான் நம்ம ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இதுக்காண்டி இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சீரம் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீரம் ஒர்க் ஆகுச்சா ஒர்க் ஆகலையா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும். பொகோமெலட்ஸ் இவர் ஒரு சோவியத் யூனியனை சேர்ந்த சயின்டிஸ்ட். பொகோமெலட்ஸ் இவர் சோவியத் யூனியனை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். உங்க வாழ்க்கையில இந்த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது நம்மளோட உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொகோமெலட்ஸ் நமக்கு வயசாகிறத ஒரு நோய் மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாரு. பொகோமெலட்ஸை பொறுத்தவரை நமக்கு வயசாகிறத தள்ளி போட்டா என்ன ஆகும், அதுதான் அவரோட கொஸ்டின். தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பொகோமெலட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட உடம்புக்கு தன்னைத்தானே பார்த்துக்கிற திறன் குறையறனாலதான் வயசாகுதுன்னு நினைக்கிறாரு. பொகோமெலட்ஸ் இந்த இடத்துல நம்ம 1000 வருஷம் வாழணும் 2000 வருஷம் வாழணும்லாம் யோசிக்கவே இல்லை. அவரை பொறுத்தவரை 100-150 வயசு வாழணுங்கிறது தான் ஆசை. இப்போ பொகோமெலட்ஸ் ஒரு சீரம் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீரம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ACS, ஆன்டி ரெட்டிகுலர் சைட்டோடாக்சிக் சீரம். ஆக்சுவலி இப்ப இந்த பேர் கொஞ்சம் மோசமான பேர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த சீரம் அவர் எப்படி செய்யறாருன்னா மனுஷனோட போன் மேரோ ஸ்பிளீன்ல இருந்து டிஷ்யூஸ் எடுக்கிறாரு. இந்த டிஷ்யூஸை எடுத்து அனிமல்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்றாரு. அனிமல்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணோன்னா அங்கே ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த ஹார்மோனை திருப்பி எடுத்து மனுஷங்களுக்கு போடுறாரு. அனிமல்ஸுக்கு போட்டோன்னே அனிமல்ஸோட இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணும். உடனே அந்த ரெஸ்பாண்ட் பண்ற ஹார்மோனை திருப்பி எடுத்து மனுஷங்களுக்கு போடுறாரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல இந்த கனெக்டிவ் டிஷ்யூ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம செல்லுல இருக்க எல்லா விஷயத்தையுமே இதுதான் கனெக்ட் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்க எல்லாத்தையுமே இதுதான் கனெக்ட் பண்ணுது. இது பொகோமெலட்டை பொறுத்தவரை இது சரியா வேலை செஞ்சுச்சுன்னா நமக்கு வயசாகிறத தள்ளி போடலாம். ஸோ காலப்போக்கில் இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸோட வேலை குறைஞ்சிருது. அதனாலதான் மனுஷனுக்கு வயசாகுதுன்னு பொகோமெலட்ஸ் நினைச்சாரு. இப்ப இந்த சீரம் மூலியமா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸை ஒழுங்கா வேலை செய்ய வச்சா மனுஷனோட ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ணலான்னு பொகோமெலட்ஸ் நினைக்கிறாரு. அப்போதைக்கு சோவியட்டோட லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் இதை பத்தி கேள்விப்பட்டோன்னே அவருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சில ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டாலின் இந்த ஊசியை கூட போட்டுக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் பேச்சு இருக்கு. எதனால ஸ்டாலின் இந்த ஊசியை நீங்க போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ஊசி நிறைய ப்ராமிசஸ் பண்ணுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏஜிங்கை ஸ்டாப் பண்ணுது. ஏஜிங் குறைஞ்சிட்டாலே நமக்கு உடம்புல வர்ற நிறைய பிரச்சனை குறைஞ்சிரும். வயசாகிறதுனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனை உடம்புல வருது, அதுவும் குறைஞ்சிரும். லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். டைம் நிறைய இருந்தா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்டாலின் ஒரு மெடிசனா பார்க்கல, இதை ஒரு பெரிய அசட்டா பார்த்தாரு. அவர் ரொம்ப நாள் வாழ்ந்தாருன்னா அவரால் நிறைய விஷயம் பண்ணியிருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கும், நம்மளோட சயின்டிஸ்ட் ஒரு டிசீஸ்க்காண்டி கியூர் கண்டுபிடிக்கல, ஏஜிங்கையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. உடனே சயின்ஸ், இம்மார்டாலிட்டி, ப்ரோபகண்டா இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துருது ஒரே ரூம்ல. இந்த ஸ்டோரி சோவியத் யூனியனுக்குள்ள மட்டும் இல்ல வெளியிலையும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஃபர்ஸ்ட் யார் வருவான்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 1946 ஒரு ரிப்போர்ட் எழுதுறாங்க. இந்த மாதிரி பொகோமெலட்ஸ்னு ஒருத்தவர் ஏஜிங்கை ஸ்டாப் பண்றதுக்காண்டி ரொம்ப ட்ரை பண்றாரு, ஆல்மோஸ்ட் பண்ணியே முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க நியூஸ்ல எல்லாம் மேகசின்ஸ்ல எல்லாம் இவங்க பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் 150 வயசு வரை மனுஷன் வாழ முடியும், 150 வயசு வரை மனுஷன் வாழ முடியும்னு மேகசின்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. தி சோவியட்ஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்கவர்ட் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்லை. பட் மக்களிடையே கிளப்பி விட்டாச்சு, ஆல்ரெடி கிளப்பியாச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான கொஸ்டின், இது உண்மையிலே வேலை செஞ்சிச்சுன்னான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வேலை செஞ்சுச்சா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நான் 2 சென்டென்ஸ் சொல்றேன், ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வேலை செய்யும் நாங்க நினைக்கிறோம், இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது பார்க்கறதுக்கு ப்ராமிசிங்கா இருக்கு, இதுதான் செகண்ட் சென்டென்ஸ். சயின்டிஸ்ட் இந்த ஏசிஎஸ் அனிமல்ஸ் மேல ட்ரை பண்ணாங்க, ஹியூமன்ஸ் மேல ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்த ரிசல்ட்ஸ் ப்ராமிசிங்கா இருந்துச்சு.
ப்ராமிசிங் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாங்க நினைச்சபடி ஃபர்ஸ்ட் நடக்குது, ஸோ மேன்மேலும் போறதுக்கு இது ஒரு வழியை காட்டுது, அப்படிதானே? ஆனா சயின்ஸ்ல ப்ராமிசிங்னா ஒர்க் ஆகும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எடுக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைம்ல அவங்க பண்ண ஹைப்புக்கு இந்த சீரம் ஒர்க் ஆன மாதிரி தெரியல. சும்மா ப்ராமிசிங் கீமிசிங்னு ஏதோ சொல்லிட்டோம்னு எல்லாரும் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க வெளியில. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹைப்பு, உலகம் ஃபுல்லா ஹைப்பு. பொகோமலட்ஸ் 150 வயசு வரை மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு சீரம் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றது? வேற வழியே இல்லை, கொஞ்சம் உருட்டிக்கிட்டே இருக்கணும்ல. அதனால ப்ராமிசிங்கா இருக்கு, ஒர்க் ஆயிரும், இந்த ஒர்க் ஆக போகுது, நாளைக்கு ஒர்க் ஆக போகுது, இந்த அனிமல்ல ஒர்க் ஆகுது, இந்த பண்ணிட்டு இருக்கோம், இந்த வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு 1000 பேர் மேல இதை போட்டு டெஸ்டே பண்ணிட்டாங்க. ஹாரி கோல்ட் பிளாட் அப்படிங்கிறவர் இது ஒர்க் ஆகலைன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. சயின்ஸ்ல ஒரே ஒரு பார்ட் மட்டும் ரொம்ப போரிங்கான பார்ட். ஃபர்ஸ்ட் இது அது இதுன்னு ஹைப் பண்ணிடுவாங்க. பட் அது ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சோன்னே நமக்குலாம் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் கீழே இறங்கிடும். சே, இப்படி ஆயிடுச்சேடா. அதுதான் சயின்ஸ்ல போரிங் பார்ட். பட் இதுதான் முக்கியமான பார்ட்டும் கூட. எந்த ஒரு மனுஷனை 150 வயசு வரை வாழ வைக்கிறேன்னு சொன்னாரோ அவரே 65 வயசுல இறந்து போயிடுறாரு. ஆனா நம்ம இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் 65 வயசுல இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் தான் 150 வயசு வரை வாழலாம்னு சொன்னாரு. ஆனா அதனால அது தியரிட்டிக்கலி ராங் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது அவருக்கு ஒர்க் ஆகல, பட் வேற யாருக்காச்சும் ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் ஒரு சயின்டிஸ்ட் ஏதாச்சும் ஒரு டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் போது அவர் அதுலயே இறந்து போயிட்டாருன்னா அது அவர் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தமாயிருமா? அதுல ஒரு படி எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கடுத்து மற்றவங்களாம் அந்த ஒரு லீடை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போவாங்க, அப்படிதானே? பட் பொகோமட்டஸ் தானே அவுட் ஆஃப் நோவேர் இந்த கேள்வி எடுத்துட்டு வராரு. ஏன் நம்ம 80 வயசு 70 வயசுலேயே சாகுறோம், ஒரு 150 வயசுக்கு தள்ளி போட முடியும்னு? அதுக்கு என்ன பிரச்சனைன்னு இவர் தானே எடுத்து வைக்கிறாரு ஃபர்ஸ்ட். இப்ப அதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம பாக்குற அதிக வயசு வாழ்ற ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் அதுக்கு ஒரு முன்னோடி. ஸோ பொகோமலட்ஸ்ங்கிறவர் ஒரு மேட் சயின்டிஸ்ட்னா எதாச்சும் கிரேசியா சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க முடியாம விட்டுட்டு போற ஒருத்தவரா, மக்களை ஏமாத்துனவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவரோட கொஸ்டின் மனுஷனால வாழ முடியுமா ரொம்ப நாள்? அது இன்னைக்குமே மனிதர்கள் அதுக்கு விடையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் கிரேசியான கொஸ்டின் கிடையாது. இப்ப டிஎன்ஏ எப்படி டேமேஜ் ஆகுது, டிஷ்யூ ஃபங்க்ஷன் லாஸ், இம்யூன் சிஸ்டம் எப்படி இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நிறைய ரிசர்ச்சஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ பொகோமலட்ஸ் ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்கல. அவர் கேட்ட கொஸ்டின் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஏன்னா சயின்ஸுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நம்ம சரியான கேள்வி கேட்டோம்னா அது உடனே ஆன்சர் கொடுக்காது. நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும். அதனாலதான் பொகோமலட்ஸோட கதை இன்னைக்கு வரை பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. லாஞ்சிவிட்டி, அதாவது ரொம்ப நாள் வாழக்கூடிய அந்த ஒரு விஷயங்கிறது அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ்லாம் பல காசுகளை செலவழிச்சு எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு தாங்கன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பெருசா டெக்னாலஜி இல்லை பொகோமலட்ஸ் இருந்த டைம்ல. பட் இப்போ டெக்னாலஜி நிறையாவே இருக்கு, காசும் நிறையாவே இருக்கு, மூளையும் நிறையாவே இருக்கு. கூடிய விரைவில் சயின்டிஸ்ட் அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை பொகோமலட்ஸ் இந்த காலத்துல வாழ்ந்திருந்தாருன்னா அவரே கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொகோமலட்ஸ் கழிச்சு ஆல்மோஸ்ட் 100 வருஷம் ஆகும் போது. பட் இருந்தாலும் நம்ம அதே கேள்வியை இன்னும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். மனிதர்களால இம்மார்டாலிட்டியை அடைய முடியுமா? அதாவது இம்மார்டாலிட்டினா நம்ம ஏஜிங்கே ஆகாம இருக்கிறது. பட் நமக்கு ஒரு ஆக்சிடென்டோ இல்லை நம்மளை யாராச்சும் கொலை செஞ்சுட்டா நம்ம செத்துருவோம். பட் அது ரெண்டும் நடக்காத பட்சத்துல நம்மளுக்கு எந்த ஒரு டிசீஸும் சாகாத மாதிரி நம்மளோட உடம்ப மாற்ற முடியுமா? இதுக்காண்டிதான் சயின்டிஸ்ட் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரை இம்மார்டல் ஆக முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ சயின்ஸ்ல எல்லாமே சாத்தியமானது. பட் அதுக்கான டைம் கொஞ்சம் தேவைப்படும். இன்னொரு 100 வருஷத்துல இல்லை ஒரு 50 வருஷத்துல இது நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பண்ணணும்னா அதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.